உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மதுரையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்ற விவகாரத்தில் சிறை உதவி ஜெயிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயிலராக பணிபுரியும் பாலகுருசாமி என்பவர் கைதி ஒருவரின் மகள் மற்றும் பேத்தியுடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் பேத்தியை தனியாக அழைத்துள்ள பாலகுருசாமி பள்ளி மாணவியிடம் பணம் கொடுத்து பைக்கில் ஏற சொன்னதாக கூறப்படுகிறது. உடனடியாக அந்த மாணவி கூச்சலிட்ட நிலையில் மாணவியின் சித்தி பாலகுருசாமியை கன்னத்தில் அறைந்தார். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் பரவிய நிலையில் சிறை உதவி ஜெயிலர் பாலகுருசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பாலகுருசாமியை பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் அரசு அதிகாரியை பொது இடத்தில் தாக்கியது தொடர்பாக மாணவியின் குடும்பத்தினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி கர்ப்பமாக்கிய வளர்ப்பு தந்தை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி ஒருவர் திருமணமாகி கணவனை இழந்த பெண் ஒருவரை திருமணம் செய்திருந்தார். அப்பெண்ணுக்கு முதல் கணவர் மூலம் 2 பெண்களும் 2 ஆண் குழந்தைகளும் இருந்தனர். இரண்டாவது கணவரின் மூலமாக 3 பெண்களும் 1 ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் முதல் கணவரின் இரண்டாவது மகளான 13 வயது சிறுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிறுமி 6 மாத கர்ப்பத்தை சுமப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பரிசோதனை செய்து பார்த்ததில் கர்ப்பத்திற்கு காரணம் வளர்ப்பு தந்தையான செங்கல் சூளை தொழிலாளி என தெரியவந்தது. உடனடியாக மகளிர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் வளர்ப்பு தந்தையே சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி கர்ப்பமடைய செய்தது உறுதியான நிலையில் அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். கேரளாவில் பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை திறந்த நீதிமன்றத்தில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகையை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததுடன் அதனை வீடியோ எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் நடிகர் திலீப் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை தற்போது மூடிய நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணையின் விவரம் வெளி உலகிற்கு தெரிந்து கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்றும் இறுதி வாதத்தை திறந்த நீதிமன்றத்தில் நடத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நடிகை கடந்த 12ஆம் தேதி விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் வழக்கு தொடர்பான பொய்யான விஷயங்கள் பரப்பப்படுவதாகவும் விசாரணையின் உண்மை அம்சங்களை வெளிப்படுத்த திறந்த நீதிமன்றத்தில் இறுதி வாதத்தை நடத்த வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் திறந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற பாதிக்கப்பட்ட நடிகையின் கோரிக்கையை நிராகரித்தது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.